ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 29வது 30வது மற்றும் 31வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவச்சைனமன்யஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டித் தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதுமர்ஹசி ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி தர்ம்யாதி யுத்ரா ஸ்ரேயோ அன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. இந்த 3 ஸ்லோகங்களின் விளக்கம். நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், இந்த ஆத்மா இருக்கே அர்ஜுனா, இந்த ஆத்மாவை பற்றி பல பேர் பலவிதமாக கற்றுக்கொள்கிறார்கள். அதாவது சில பேர் இந்த ஆத்மாவை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே என்று ஆச்சரியத்தோடு பார்க்குறாலாம் இந்த ஆத்மாவை. சில பேர் இந்த ஆத்மாவை பற்றி ஆச்சரியமாக எடுத்து சொல்கிறாலாம் மற்றவாகிட்ட. சில பேர் இந்த ஆத்மாவை பற்றி அந்த எடுத்து சொல்கிறவாளோட பேச்சுகளை கேட்டு கேட்டு ஆச்சரியப்படுறாலாம். மொத்தத்தில் பார்த்தாலே ஆத்மா என்றாலே ஆச்சரியமான ஒரு விஷயம் அர்ஜுனா. இதை பார்ப்பதும் இதை பற்றி பேசுவதும் இதை பற்றி பேசுபவர்களை அவ சொல்கிற அந்த பேச்சை கேட்பதும் எல்லாமே ஆச்சரியமாக நமக்கு இருக்கும், நமக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஆனால் இவ்வளவு பேர் இருந்தாலும் இன்னும் சில பேர் இருக்கா அர்ஜுனா, இவளுக்கு ஆத்மாவை பற்றி எவ்வளோதான் சொன்னாலும் அந்த ஆத்மாவை பற்றி இவர்களால் ஒரு துளி கூட கற்றுக்க முடியாது என்று கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து சொல்கிறார். அதனால்தான் அர்ஜுனா நான் சொல்கிறேன், ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இந்த ஆத்மா எந்த சரீரத்தில் இருக்கோ அந்த சரீரத்துக்கு அழிவு இருக்குமே தவிர இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அதனால் அழிவே இல்லாத ஒரு ஆத்மாவுக்கு, அழிவற்ற ஒரு ஆத்மாவிற்காக நீ கவலைப்படுவது தகாது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். மேலும் நம்ம கிருஷ்ணர் சொல்கிறாராம், இன்னொரு காரணம் நீ ஏன் போரிட வேண்டும் என்று நான் சொல்கிறேன், அதற்கு இன்னொரு காரணம் இருக்குது அர்ஜுனா. அதாவது ஆத்மாவுக்கு அழிவில்லை, இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ பேசினோம். இன்னொரு முக்கியமான காரணம், நீ ஒரு க்ஷத்ரியன். ஒரு க்ஷத்ரியனுக்கு சண்டை போடுவது, ஒரு போரிடுவது தான் தர்மம். உன் தர்மத்தை நீ காக்க வேண்டும், அந்த தர்மத்தை ரட்சிக்க வேண்டும், தர்மத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும். அதனால் என்னுடைய ஆணையையும் நிறைவேற்ற வேண்டும், உன் தர்மத்தையும் பின்பற்ற வேண்டும், இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை என்னும் அந்த ஞானத்தையும் உன் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 29வது 30வது மற்றும் 31வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.